உத்தரப்பிரதேசில் ஒரு பையன் ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு கும்பல் பயங்கரமான அட்டாக் பண்ணுறாங்க. கால் விரல்களை கட் பண்ணுறாங்க. இதை யாரடா பண்ணா அப்படின்ட்டு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரணையில் திடுக்கிற தகவல் தெரிய வருது. அப்படி என்ன தான் அந்த பையனுக்கு ஆணுச்சு, அதை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். உத்தரப்பிரதேசத்தில் ஜான்பூர் மாவட்டங்க, அங்கே உள்ள கலில்பூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு 24 வயசான பையன், சூரஜ் பாஸ்கர் அப்படிங்கிறது பேர். இவர் பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. எதுக்காக படிக்கிறாருன்னா நீட்டுக்காக. எப்படியாவது நீட்டை பாஸ் பண்ணி டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாப்புல. இவருக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு காதலியும் இருக்காங்க. வாழ்க்கை என்னமோ சூப்பராக தான் போய்கிட்டு இருக்குது. பட் என்ன, அவரால் நினச்ச மாதிரி படிக்க முடியல. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள், இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஜனவரி 17 நைட் இருக்கும். ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு தானே, அன்றைக்கி யார் வேலை பார்க்க போகிறா. அந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக அவர் நடந்து போகிறாரு. அப்போ ஒரு கும்பல் அட்டாக் பண்ணுறாங்க. அந்த கும்பலில் 3 பேர் தான் இருக்காங்க. 3 பேர் சுற்றி வளைச்சிட்டு நின்றுக்கிட்டு அப்படியே அடிக்கிறாங்க. இவர் அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் கால் விரலை கட் பண்ணிடுறாங்களாம். இவர் முழிச்சு பார்த்தோன்னே கால் விரல்களை காணும். உடனே தன்னோட அண்ணனுக்கு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூரஜ் பாஸ்கரோட அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் இது மாதிரி நடந்துட்டு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் உடனே ஓகே, இது மாதிரி நடந்துட்டா, அதுவும் ஸ்டூடெண்ட்டுக்கு இது மாதிரி நடந்துட்டான்ட்டு உடனே சூரஜ் பாஸ்கர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுற இடம் இருக்குல்ல, அந்த பில்டிங் கட்டுற இடம், அங்கே போயிட்டு எல்லா இடங்கள்லையும் சோதனை பண்ணுறாங்க. ஏதாவது ஆதாரங்கள் கிடைக்குதா அப்படின்னு. ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அது நைட் நேரத்தில் நடந்திருக்கு. இந்த நேரத்தில் இங்கே யாராவது இருந்திருக்காங்களா அப்படின்னு செல்ஃபோன் டவரை வச்சு செக் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தாலும் அங்கே யாருமே இல்லை. என்னடா அது, இந்த பையன் 3 பேர் வந்ததால் சொன்னான் அப்படின்னு போலீஸ் யோசிக்கிறாங்க. இப்படி போகும்போது சரி ஓகே, அந்த பையனை கூப்பிட்டு மறுபடியும் வாக்குமூலம் எடுப்போம்னு நினைக்கிறாங்க. அந்த பையனை என்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறாப்புல. இந்த வாட்டி 2வது வாட்டி வாக்குமூலம் கொடுக்கும்போது முன்னுக்கு பின் முரணாக சொல்கிறாரு. அதாவது வாட்டி சொல்லும்போது ஒரு விஷயத்த சொன்னவர் 2வது வாட்டி மாற்றி சொல்கிறாரு. என்னடா அது, இந்த பையன் இப்படி சொல்கிறாப்புலன்னு யோசிக்கிறாங்க. ஒருவேளை இந்த பையனை ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த பையனோட லவர் வீட்டில் போய் விசாரிக்கிறாங்க. இந்த பையன் எப்படின்னு அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, சூரஜ் பாஸ்கர் நல்லவன் தான், டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு வெறித்தனமாக படித்தான், எப்படியாவது டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சான் அப்படின்ட்டு அந்த லவ்வர் சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னே போலீஸுக்கு இப்போ தான் சந்தேகம் இன்னமும் வலுக்குது. உடனே இங்கே வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு டைரி இருந்திருக்கு, அதை எடுக்கிறாங்க. அதை எடுத்து அப்படியே படித்து பார்த்தா இந்த 2026 எப்படியாவது டாக்டர் சீட்டு வாங்கிடணும் அப்படின்னு எழுதியிருந்திருக்கு. இதை பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இந்த பையன் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு. உடனே சூரஜ் பாஸ்கரை கூப்பிட்றாங்க. எப்பா இங்கே வாப்பா, உண்மையை சொல்லு, நீ தானே இது மாதிரி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த சூரஜ் பாஸ்கர் இந்த விசாரணையில் எல்லாமே சொல்லிடுறார். நான் தான் சார் பண்ணேன் அப்படின்னு. ஏன் பண்ண, எதுக்கு பண்ணேன்னு பல கேள்விகளை கேட்குறாங்க. ஏன்னா இவர் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவரால் நீட்டை கிராக் பண்ண முடியல, பாஸ் ஆக முடியல. 2 வாட்டி ஃபெயில் ஆனோன்னே விரக்தி ஆகி அப்படியே மன உளைச்சல்லே இருந்துக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, நம்ம மாற்றுத்திறனாளி கோட்டாவில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக போன அக்டோபர் 2025 பனாரஸில் உள்ள காலேஜில் போய் இது மாதிரி மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் அவங்க பார்த்துட்டு, எப்பா நீ நல்லா தான் இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க, உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதுன்னுறாங்க. இவர் யோசிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, நம்ம மாற்றுத்திறனாளி ஆகிட்டா என்ன அப்படின்ட்டு ஜனவரி 17 ரம்பம், அது மட்டும் இல்லாமல் மயக்க ஊசி எல்லாமே வாங்கிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத பில்டிங் இது தான், இங்கேயே கட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஊசியெல்லாம் போட்டுக்கிட்டு அவரோட கால் விரல்களை அவரே கட் பண்ணுறாரு. நினச்சி பாருங்கள், டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கால் விரல்கள் கட் ஆகுது. இவர் தன்னோட அண்ணனுக்கு ஃபோன் அடிக்கிறாரு, ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறாரு. அப்புறம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் இப்படி விசாரித்து இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு கண்டும் பிடிக்கிறாங்க. இதை நினச்சி கூட பார்க்க முடியலை. அப்படியே மனசு உடஞ்சி போய் சரி மாற்றுத்திறனாளி கோட்டாவில் போயிடுவோம் அப்படின்ட்டு இவர் இந்த மாதிரி வேலைகளை பார்த்துருந்துருக்காரு. ஒரு டாக்டர் ஆகணுங்கிறதுக்காக கால் விரலை கட் பண்ணுற அளவுக்கு போயிருந்துருக்காங்க. ஒரு சில விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம், நீட்டில் தோல்வி அடைஞ்சதுனால ஒரு சில தவறான முடிவுகளை எடுப்பாங்க. பட் ஒரு சில பேர் இப்படியும் பண்ணியிருந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன்,
இது எதுவுமே வந்து ஏற்றுக்க முடியாத ஒன்று தான். அந்தளவுக்கு மனசளவில் வந்து உடஞ்சி போயிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பை கைஸ்.